Hi everyone, இந்த வீடியோவில் பிபி ஷெல்லி எழுதின ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற லிரிக்கல் ட்ராமாவுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பர்சி பைஷி ஷெல்லி இவர் வந்து 4th August 1792 8 July 1822 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். இங்கிலீஷ் ரொமான்டிக் போய்ட்டில் முக்கியமான போய்ட்டாக இவர் கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஏன்னா இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓசிமண்டயஸ், ஓட் டு த வெஸ்ட் விண்ட், அப்புறம் டு எ ஸ்கைலார்க், அடோனஸ் அப்படிங்கிற நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏக்கு இவர் ரொம்பவே ஃபேமஸுங்க. சரி வாங்க இந்த பர்டிகுலர் லிரிக்கல் ட்ராமா பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் எழுதின வேர்ஸ் ட்ராமா என்னலாம் அப்படின்னா சென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஜடி வேர்ஸ் ட்ராமா எழுதியிருக்காரு. அப்புறம் லாங் நரேட்டிவ் போயமான அலாஸ்டர், அடோனஸ், அப்புறம் த ட்ரைம்ப் ஆஃப் லைஃப், இதெல்லாமே இவர் எழுதுனா ஃபேமஸ் ஒர்க்காக அப்ரிஷியேட் பண்ணப்படுது. சரி வாங்க இந்த ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற லிரிக்கல் ட்ராமா பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 ஆக்ட் கொண்ட பிளே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1820 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து அந்த க்ரீக் மித்தலாஜிக்கல் ஃபிகரான ப்ரொமீதியஸ், அதாவது ப்ரொமீதியஸ் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சிடணுங்க. இந்த ப்ரொமீதியஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் டைட்டன், அதாவது காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீக் மித்தாலஜியில். இவர் வந்து செகண்ட் ஜெனரேஷன் டைட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சன் ஆஃப் லாபிட்டஸ் அண்ட் கிளிமென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரதர் ஆஃப் எபிமீத்தியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எபிமீத்தியஸ், அட்லாஸ், மெனோட்டியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆக்ட் எதுக்காக இவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா காட் கிட்டேருந்து ஃபயரை ஸ்டீல் பண்ணிட்டு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட கொடுத்ததுக்காக. அதனால ஜிஎஸ் வந்து ப்ரொமீதியஸை பனிஷ் பண்ணியிருப்பார். மவுண்டெயினில் செயின், ஒரு பெரிய மலையில் வந்து இவரை செயின் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஈகிளை அனுப்பி அவரோட லிவரை வந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி. அந்த லிவர் வந்து நெக்ஸ்ட் டே அப்படி வளரும். அது வந்து ஒரு இம்மார்டல் லிவர் மாதிரி. அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இதில் இவரை செயின் பண்ணிட்டாங்க இல்லையா, மலையில் கெட்டி வச்சுட்டாங்க. அந்த லிவரை வந்து ஈகிள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதெல்லாமே மித்துங்க. பட் இதில் வந்து ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஹீரோ வந்து நம்ம ப்ரொமீதியஸை வந்து ஃப்ரீ பண்ணது, அதாவது இந்த செயினெல்லாம் பிரேக் பண்ணி ஃப்ரீ பண்ணுற மாதிரி அந்த இதில் நடந்திருக்கும். ஏன்னா ஈஸ்கலஸ் வந்து ப்ரொமீதியஸை பற்றி ஒரு பிளே எழுதியிருக்காரு, ப்ரொமீதியஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்டிகுலர் பிளேயில் வந்து ஈஸ்கைலஸ் வந்து ப்ரொமீதியஸ் வந்து ஃபயர் கொண்டு வந்ததும், அந்த ஃபயர் அதாவது மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது மூலிமா சிவிலைசேஷன் எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். பட் இந்த பர்டிகுலர் 4 ஆக்ட் பிளே இருக்கு இல்லையா, ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட், இதில் வந்து ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை சொல்ல நினைக்கிறாங்க. மெயினாக இவர் வந்து கடவுள்கிட்ட இருந்து அந்த ஃபயரை கொண்டு வந்து ஹியூமன் பீயிங்க்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது மூலிமா என்ன ரிசல்ட் நடந்தது, அவருக்கு வந்து எட்டர்னல் பனிஷ்மெண்ட், அதாவது முடிவு பெறாத ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஜிஎஸ் அப்படிங்கிற காட், ஜிஎஸ் அப்படிங்கிறவர் வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் ரிலீஜன் அண்ட் மித்தாலஜியில் வந்து ஸ்கை அண்ட் தண்டர் காட் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து காடுடைய கிங்குங்க. மோரோவர் அந்த மவுண்ட் ஒலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய கிங் மாதிரி. சரி தானே, ஜிஎஸ் இவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. எப்படி நீ வந்து கடவுள்கிட்ட இருந்து அந்த ஃபயரை எடுத்துகிட்டு வந்து மனுஷங்கிட்ட கொடுப்ப, அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஒர்க்கை ப்ரொமீதியஸ் அன்பவுண்டுன்னு எழுதியிருக்காரு இல்லையா பிபி ஷெல்லி, இது வந்து ப்ரொமீத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்கைலஸ் வந்து ஒரு ட்ரைலாஜி பிளே எழுதியிருக்காரு. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷெல்லியோட இந்த பர்டிகுலர் பிளே வந்து அன்பவுண்ட், ப்ரொமீதியஸ் எப்படி வந்து அந்த செயின்லேருந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற கான்செப்டை. இப்போ ஈஸ்கைலஸ் வந்து அவருடைய வெர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அவர் வந்து பவுண்டு எப்படி அவன் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை பற்றி தான் ட்ராஜிக்கலாக நம்ம ஈஸ்கைலஸ் எழுதியிருப்பார். பட் இவர் வந்து சொல்ல நினைக்கிற ப்ரொமீதியஸ் அன்பவுண்டு, அவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை. ஷெல்லியுடைய இந்த பிளே ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிறது ஒரு க்ளோசட் ட்ராமா. இந்த க்ளோசட் ட்ராமா அப்படிங்கிறது ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட பிளே கிடையாது. அவர் தனியாக ஒரு ரீடர் எப்படி ஒரு போயம்லாம் உட்காந்து ரீட் பண்ணுவோம், எப்படி ஒரு நாவல்லாம் ரீட் பண்ணுவோம், அது மாதிரி படிக்கக்கூடிய ஒரு ட்ராமா. ஸோ க்ளாசிக் ட்ராமாங்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாசிக்கல் ஸ்டேஜ் ட்ராமா. சரி தானே, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரீடிங் பர்பஸ்க்காக ஸ்டேஜ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்க்காகலாம் பண்ணப்பட்டது கிடையாது.
ஸோ இது வந்து ஒரு ட்ராஜடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொமீத்தியஸ் பவுண்டுங்கிறது ட்ராஜடி, பட் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் ட்ராஜடிலாம் கிடையாது. ஒரு ஒரு ட்ராஜடி எப்படி முடிவுக்கு வந்தது, ட்ராஜடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு புகழடைஞ்ச ஒரு ஹீரோ வந்து அந்த புகழ் மங்குற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹீரோ ப்ரொமீத்தியஸ் வந்து எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு எண்டிங் கொடுக்குற மாதிரி தான் இந்த போயத்தை வந்து பிபி ஷெல்லி எழுதியிருப்பார். இந்த வேர்ஸ் ட்ராமா, அதான் பொயட்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 4 ஆக்ட் பொயட்டிக்கல் ட்ராமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரொமீத்தியஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து செயின் பண்ணப்பட்டிருக்காரு அந்த கவ்காசஸ் அப்படிங்கிற மவுண்டெயினில். செயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் நெருப்பை திருடிட்டு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ட்டை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஈகிள் மூலிமா டார்ச்சர் பண்ண வைக்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறாங்க. ஸோ ஒரு கொடுங்கோலான ஒரு காட், ஒரு டைரன் காட் ஜூபிட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு 3000 இயர்ஸ்க்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படின்னா, ஒரு ஈகிள் வந்து ஜூபிட்டரால் அனுப்பப்பட்ட அதனுடைய ஆர்கன், ஒரு அந்த லிவரை வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது ஓவர் நைட்டில் அது திரும்பியும் அதே ஃபார்முக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட். நைட் டைம் என்ன ஆகுதுன்னா, த சி ஏஞ்சல்ஸ், சி நிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாந்தியா அண்ட் லோன், இவங்க யாருன்னா ஓஷனுடைய டாட்டர்ஸ் அண்ட் ப்ரொமீத்தியஸ் ஒய்ஃபான ஏஷியா, ப்ரொமீத்தியஸோட ஒய்ஃப் பேர் ஏஷியா, இவங்களுடைய சிஸ்டர்ஸ் அந்த பாந்தியா அப்புறம் லோன், LONE, இவங்க வந்து மவுண்டெயின் சைடில் இருந்து ப்ரொமீத்தியஸோடைய ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரொமீத்தியஸ் வந்து ஜூபிட்டரை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கங்க. ஏன்னா ஜூபிட்டருக்கு வந்து அந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுற சுப்ரீம் பவர், அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர் ஜூபிட்டருக்கு தான். அதை நினச்சி ப்ரொமீத்தியஸ் வந்து பொறாமப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜூபிட்டர் வந்து கோவப்பட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு ப்ரொமீத்தியஸை இங்கே செயின் பண்ணிட்டாங்கங்கிறது மட்டும் அவருடைய டைலாக்ல தெரியுது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் அதை அவனை செயின் பண்ணதை நினச்சி ப்ரொமீத்தியஸ் வந்து ஜூபிட்டரை கர்ஸ் பண்ணுறாரு ஒரு பாயிண்டில். இப்படி பேசும் பொழுது அந்த ஏர்த் வந்து ப்ரொமீத்தியஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏர்த்தே பேசுது. ஸோ அந்த ஏர்த் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, நான் தான் உன்னுடைய அம்மா, நீ வந்து உன்னுடைய பிறப்பு மூலியமாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க, மோரோவர் மேன்கைண்டுக்கு நல்லதான் செஞ்சுருக்க, மேன்கைண்டுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே நீ தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது உன்னை நினச்சி. பாரு, நல்லது செஞ்ச உனக்கு இவ்வளோ விஷயங்களா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உன்னை கேப்சர் பண்ணி இந்த செயின் பண்ணி இந்த மவுண்டெயினில் வச்சுருக்காங்க இல்லையா, இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாய்சனஸ் பிளான்ட், அப்புறம் வந்து தப்பான காற்றுகளை தான் நான் கொடுக்க போகிறேன். அது வந்து என்ன ஆகும்னா மிகப்பெரிய டிசீஸ் அண்ட் பஞ்சம் பட்னி இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்கும் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து ஃபேன்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டுங்க. ஃபேன்சம் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்னா ஜூபிட்டருடைய ஷேடோ வெர்ஷன். இது ஏர்த் வந்து கூப்பிட்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏர்த் கூட ஜூபிட்டரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட் மாதிரி. ஏன்னா அவனுக்கு கேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கேர்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ ப்ரொமீத்தியஸ்க்கு அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கம்ஃபர்ட் பண்ணுது. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மெர்க்குரி அந்த பிளேஸ்க்கு வருது. மெர்க்குரி வந்து சிம்பத்தைஸ் பண்ணுது ப்ரொமீத்தியஸ் கூட. பட் இந்த மெர்க்குரியாலேயும் ஜூபிட்டரை எதிர்க்க முடியாதுங்கிறது தெரியுது. அப்புறம் ஃபியூரிஸ் அப்படின்னு ஒன்று உண்டுங்க. இது என்னென்னா ஹெல்லேருந்து வரப்பட்ட ஸ்பிரிட் மாதிரி ஜூபிட்டர் அனுப்பிச்சிருப்பார் டு டார்ச்சர் ப்ரொமீத்தியஸ். இதுதான். ஸோ இவங்க வந்து சர்வெண்ட், ஜூபிட்டருடைய சர்வெண்ட்ஸ், மான்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த ஃபியூரிஸ் வந்து மெர்க்குரி கூட வந்திருக்கும். மெர்க்குரி கூட வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜூபிட்டர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு ப்ரொமீத்தியஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ப்ரொமீத்தியஸ் செயின் பண்ணப்பட்டிருக்காரு அந்த மவுண்டெயினில். மீன் வைல் ஏர்த் வந்து சிம்பத்தைஸ் பண்ணுது. இருந்தாலும் ஏர்த்தால் ஜூபிட்டருக்கு எதிராக எதுவும் பண்ண முடியலங்கிறத மட்டும் சொல்ல நினைக்குது. அந்த பிளேஸ்க்கு மெர்க்குரி வந்து அதுவும் சிம்பத்தைஸ் பண்ணாது மட்டும் இல்லாமல் ப்ரொமீத்தியஸ் கிட்ட, நீ வந்து என்னாலேயும் ஜூபிட்டரை அப்போஸ் பண்ண முடியாது, உன்னாலேயும் அப்போஸ் பண்ண முடியாது, என் கூட வந்து ஃபியூரிஸ் அந்த மான்ஸ்டரை என் கூட அனுப்பியிருக்காங்க ஹெல்லேருந்து வந்து ஜூபிட்டருடைய சர்வெண்ட்ஸ், அவங்க வந்து உன்னை பனிஷ் பண்ண போகிறாங்க, ரொம்ப ஹார்ஷாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க.
ஸோ மெர்க்குரி ஒரு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குது. இந்த மாதிரி ப்ரொமீத்தியஸ், நீ வந்து ஜூபிட்டருடைய டவுன்ஃபாலை தெரிஞ்சவன், எப்படி வந்தால் என்ன விஷயம் அதனோட சீக்ரெட் உனக்கு தெரியும், அந்த சீக்ரெட்டை நீ ரிவீல் பண்ண அப்படின்னா நீ விடுவிக்கப்படுவ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆக்ட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ செகண்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸோடைய லவர் நம்ம ஓசனின் நிம்பான ஏஷியா காட்டுறாங்க. இப்போ அவங்களுடைய சிஸ்டரான பேந்தியா அவங்க கூட வந்துட்டு அந்த ப்ரொமீத்தியஸ் பனிஷ்மெண்ட்டான டைம்லேருந்து அவர் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரொமீத்தியஸ்க்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் வந்து ரொம்ப கொடூரமானது. அதனால் எர்த் வந்து திரும்ப இந்த குட் ஸ்பிரிட் அதனுடைய கோரஸை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமீத்தியஸை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் வந்து ஒரு ப்ராஃபஸி மாதிரி வருதுங்க. அந்த ஸ்பிரிட் மூலியமாக சில ப்ராஃபஸிஸ், அந்த குட் ஸ்பிரிட்ஸ் வந்தாங்க இல்லையா, கோரஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரொமீத்தியஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொமீத்தியஸ் வந்து கண்டிப்பாக கொன்று அவன் வந்து ஒரு புது ஹோப் வந்து ஹியூமனிட்டிக்கு கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவன் கொல்லப்பட்டாலும் அவனால் நல்ல விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டுங்க. டீமோகார்கன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது DEMOGORGON, டீமோகார்கன் அப்படிங்கிறது அண்டர்வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஸ்பிரிட். இது வந்து ஜூபிட்டருடைய சைல்டு. அதே மாதிரி ஜூபிட்டர் அண்ட் காடஸ் தீட்டஸுடைய சைல்டுங்க. ஸோ பேரண்ட்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த டீமோகார்கன் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் தான். ஸோ ஆக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஏஷியா, அந்த ஓசனிட் ஏஷியா வந்து தன்னோட சிஸ்டரான பேந்தியாவை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் ப்ரொமீத்தியஸோடைய அந்த டவுன்ஃபாலை நினச்சி அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுடைய ட்ரீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு எக்கோ மாதிரி ஒன்று வந்ததாகவும், அந்த எக்கோ ஒரு அசரீரி மாதிரி, அந்த அசரீரி வந்து ஒரு அவங்கள எங்கேயோ கூட்டு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி, யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துக்கு அங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்கே என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட், அதில் நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு டீமோகார்கனுடைய கேவுக்கு அவங்க அழைச்சி போகப்படுறாங்க. அதில் வந்து ஏஷியா வந்து அந்த வேர்ல்டுடைய கிரியேட்டரை பற்றி டீமோகார்கன் கிட்ட கேட்குறா. அதுக்கு டீமோகார்கன் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, காட் தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணார், குட்டாக இருக்கட்டும் பேடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து அவங்களோட டிஸ்கஷனில் என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா, ஏஷியா வந்து, அதாவது ஒய்ஃப், ப்ரொமீத்தியஸோடைய ஒய்ஃப் தான் ஏஷியா, அவங்க வந்து டீமோகார்கன் கிட்ட இப்போ காட் பற்றி தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜூபிட்டர் வந்து இந்த யூனிவர்ஸை ரூல் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்குது, அப்புறம் எதனால் ப்ரொமீத்தியஸ் போய் ஹியூமன் பீயிங்க்கு ஃபயர் கொடுத்தாரு, அவங்களுக்கு நாலேஜை கொண்டு வந்தார், அவங்கள பேச வச்சார், சயின்ஸ் மெடிசன் இதெல்லாம் டெவலப் பண்ணதுக்கு ப்ரொமீத்தியஸோடைய ரோல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒய்ஃப் கேட்குறாங்க, எப்போ தான் ப்ரொமீத்தியஸ் வந்து ஃப்ரீ பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த கேள்வி கேட்கும் பொழுது ஒரு கேவ், அந்த அவங்க போனாங்க இல்லையா, டீமோகார்கன் தேடி அவங்க கூட டிஸ்கஷன் நடந்து ஒரு கேவுக்குள்ளே தான் போனாங்க. அந்த கேவ் வந்து ஓப்பன் பண்ணப்படுது, அந்த குகை அது ஓப்பன் பண்ணப்படுது. டீமோகார்கன் வந்து அந்த இடத்த விட்டு ஒரு சேரியட்டில் மூவ் ஆகிறாரு. ரொம்ப நேரம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ ஏசியாவும் பேந்தியாவும் ரொம்ப இடைவெளி, அதான் ரொம்ப நாட்கள், ரொம்ப மணி நேரம் கழித்து நடக்கிற மாதிரி ட்ராவல் ஆகுது. ஒரு ஜேர்னி போகிறாங்க, ஒரு பயணம் போகிற மாதிரி, அதான் மவுண்டைன் டாப்லேயே நடந்து போகிற மாதிரி. ஒரு இந்த மூவிஸ்லலாம் வரும், அந்த மேஜிக்கல் மூவிலலாம் அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணது, அந்த வானத்துலேயே பறந்து போகிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஏஷியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது உணர்றது என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு ஸ்ட்ராங் லவ் இருக்கிறதுனால அவங்க வந்து பேரடைஸில் இருக்கிற மாதிரி, ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த செகண்ட் ஆக்டை வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த பிளேயுடைய தேர்ட் ஆக்டுங்க, இது ஹெவனில் நடக்கிற மாதிரி. இதில் வந்து ஜூபிட்டர் அப்புறம் மித்த காட்ஸ் எல்லாமே அந்த கடவுள்லாம் அந்த கோர்ட்டில் இருக்கிற மாதிரி. இப்போது ஏன்னா ஜூபிட்டர் வந்து அவங்களுடைய த்ரோனில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவன் பெருமையாக சொல்கிறாரு, இங்கே பாரு நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன், இப்போது ஹியூமன் பீயிங்ஸே பயப்படுற மாதிரி நடுங்கிற மாதிரி நான் சில விஷயத்தை பண்ணேன். ஏன்னா எர்த்தை ஃபுல்லாக கான்கேர் பண்ணது நான் தான். அது மாதிரி ஹியூமன் சோல் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ அதையும் நான் ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு டீமோகார்கன் வர்றாங்க. டீமோகார்கன் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஜூபிட்டருடைய சைல்டு, அண்ட் சாதாரண சைல்டு இல்லைங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் சைல்டு, சரி தானே. இப்போது அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் இப்போ எட்டர்னல் லைஃப் லாங், எனக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணும் பொழுது ஜூபிட்டர் வந்து
எனக்கு வந்து இப்போ எட்டர்னல் பவர் கிடச்சிருச்சு, வா என் கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆல்ரெடி ஜூபிட்டருடைய பவர்ஃபுல் சைல்டு தான் நம்ம டீமோகார்கன், சரிதானா? இப்போ ஜூபிட்டர் வந்து ஒரு பாயிண்டில் ஐயோ என்னை மன்னிச்சிரு, உங்களெலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த டீமோகார்கன் கூட நடக்கிற பேட்டில் வந்து தடுக்கப்படுது. இது ஒரு பக்கம் நடக்குது. அண்ட் ஜூபிட்டர் அந்த பிளேஸை விட்டு போன உடனே ஹெர்குலஸ் அப்புறம் மித்த பவர்ஃபுல் ஹீரோ காட்ஸ்லாம் வந்து ப்ரொமீத்தியஸை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அந்த செயின் பண்ணியிருந்தாங்களே மவுண்டனில், அதில் வந்து விடுவிச்சிடுறாங்க. இப்போ ப்ரொமீத்தியஸ் வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி, எல்லாரையும் எல்லா காடையும் தேங்க் பண்ணுறாரு, ஏர்த்தை தேங்க் பண்ணுறாரு. அப்புறம் ஏஷியா, ஏன்னா அவள் தான் கேவில் போய் அந்த டீமோகார்கன் கூட பேசினா இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போது ஜூபிட்டருடைய வன்மம் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஹியூமன் பீயிங் எல்லாருமே ஃப்ரீ பண்ணப்பட்ட மாதிரி உணர்றாங்க. ஏன்னா ஜூபிட்டர் அந்த பிளேஸில் இல்லை. ப்ரொமீத்தியஸை செயின்லேருந்து காப்பாற்றினது, அதாவது விடுவிச்சது யார் அப்படின்னா ஹெர்குலஸும் மித்த ஹீரோஸ் தான். இது வந்து ஆக்ட் 3ல் நடக்குங்க. ஃபைனல் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப மாதங்கள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை காட்டுறாங்க. இந்த எர்த், மூன் இதெல்லாமே ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண லைஃப்லேருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு பேரடைஸ், இது வந்து ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத அந்த எர்த் அண்ட் மூன் பார்த்து ரசிக்கிற மாதிரி இதை ஆக்ட் 4 காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து வார்லாம் இனிமேல் கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேலாம் சீக்ரெட்டுங்கிறது பேச்சே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹியூமன் மைண்ட் எல்லாமே ஹாப்பினஸ்ஸால் ப்ரிவைல் ஆகிற மாதிரியும் அப்புறம் ரொம்ப அமைதி நிலவர மாதிரியும் காட்டுறாங்க. ஏன்னா ஜூபிட்டருடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஏன்னா மேன்கைண்ட்லாம் ஃப்ரீ பண்ணப்பட்டாச்சு. ஏன்னா ஜூபிட்டருக்கும் ஃபால் தான், ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே இறங்கு முகம், ஏன்னா டீமோகார்கன் அந்த பிளேஸ்க்கு வந்ததுனால. இப்போ எர்த் அண்ட் மூன் வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடுற மாதிரி இங்கே வந்து எல்லோரும் ஃப்ரீயாக இருக்காங்க, மேன்கைண்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ சயின்ஸ்லாம் இப்போ அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஹியூமன் பீயிங் இப்போ அந்த லைட்னிங்கை கூட கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி அவங்களுக்குலாம் உண்டுப்பா, எந்த சீக்ரெட்டும் அவங்களுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டீமோகார்கன் அகெயின் இந்த ஆக்ட் பிளேயில் வந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டுல முடிவில் வந்து பேசுகிற மாதிரி ப்ரொமீத்தியஸோடைய விக்ட்ரி தான் ஒரு செமையான ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அவர் விடுவிக்கப்பட்டது தான் உண்மையான விக்ட்ரி, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் பண்ணப்பட்டது தான் இந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு விடிவு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது இது வந்து ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டுங்கிற இந்த போயம் வந்து ப்ரொமீத்தியஸ் கடவுள்கிட்டேருந்து ஃபயர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஹியூமன் பீயிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் செயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவர் விடுவிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது கான்செப்ட் தாங்க இது. ஏன்னா ப்ரொமீத்தியஸால் மட்டும்தான் இந்த உலகத்தில் லவ், ஃப்ரீடம் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா அவர் கொண்டு வந்த அந்த ஃபயர்னால தான் மிகப்பெரிய ஒரு நாலேஜ், அட்வான்ஸ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம டீமோகார்கன் பேசுகிற மாதிரி ஷெல்லி வந்து இந்த ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற போய்ட்ரி ட்ராமாலாம் சொல்லியிருப்பார். இதுதான் இந்த ட்ராமாவுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.